அண்ணே டேய் எங்கடா இங்க இருந்த பையனை காணோம்? இங்க தானே நான் உட்காந்துட்டு இருந்தான். போன நோண்டிட்டே இருந்தா எப்படி அவன் மேல கவனம் இருக்கும்? இல்லண்ணே பாத்துக்கிட்டு தான். நான் உட்கார்ந்து இருந்த அழகா பார்த்தனே. போ அவனை போய் தேடு சீக்கிரம் போ. சரிண்ணே. இப்போ என்ன பண்றது? அதால வேற பணத்தை கொண்டு வராரு. இப்பன்னு பார்த்து அந்த பையனை வேற காணோம். டேய் மருமகனே, டேய் எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்துடுறா. இந்த மாமனை எல்லாரும் அவமானப்படுத்தினாலும் உனக்காக தான்டா நான் வந்தேன். மருமகனே எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்துடுறா. ஐயோ டேய் டேய் அப்பு எங்கடா போன? ஏய் சீக்கிரம் வாடா அப்பு. அண்ணே அவன் எங்கேயும் இல்லண்ணே. முண்டோ எல்லாம் உன்னாலதான். உன்ன டேய் உடன் கதவு பூட்டிதான் இருக்கு. அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். போய் பார் போ. சரிங்கண்ணே. ஏய் கரெக்டாடா வாடா. நான் தான் பணத்தை கொடுத்துட்டேன்ல, பையனை அனுப்பு. போ. அப்பு அப்பு கதிர். ஏய் கதிர் அப்பு. டேய் நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? குழந்தைய கடத்தி 1 கோடி ரூபாய் கேட்டிருக்க. கைய மேல தூக்குடா. நீங்க கண்டிப்பா அப்போட ஃபங்க்ஷனுக்கு வரணும் மேடம். நீங்க இல்லைன்னா அப்போ எங்களுக்கு உயிரோடவே கிடைச்சிருக்க மாட்டான். ஆமா மேடம், நான் கூட பணத்தை கொடுத்துட்டு அப்புவை கூட்டிட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இவன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து அப்புவை சுட போயிட்டான். மேடம் நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இல்லனா இவனை எங்க அப்புவை நாங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது மேடம். ரொம்ப நன்றி மேடம். உங்கள மாதிரியே மாயாவும் பயந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருந்தா எங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது சார். நீங்க நன்றி சொல்லணும்னா மாயாக்கு தான் சொல்லணும். அவங்களோட தைரியம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மாயா மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேடம் கண்டிப்பா நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரணும். அப்புவோட அப்பாங்கிற முறையில நான் உங்களை அழைக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். இவனை லாக்அப்ல அடைச்சிட்டு நேரா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன். உங்க கேஷை ரிசீவ் பண்ணிக்கோங்க. நன்றி மேடம். ஏய் வாடா. சிவா அண்ணா பணப்பட்டி எடுத்துக்க. சரிங்கண்ணா. வா அப்பு போலாம். போலாண்ணா. முத தடவை வேண்டான்னு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா
நான் 2-3 தடவை போட்டு பார்க்க சொன்னதுல அவருக்கு கோவம். கருப்போட கோவத்துக்கு நான் என்னையே பலி கொடுத்துக்கிறேன். பெரியம்மா ஏய் அப்போ அப்போ வந்துட்டான். பெரியம்மா அப்போ பார்வதி பார்வதி அப்போ வந்துட்டா பாரு. வந்துட்டியா? வா வா வா. எந்திரி வா வா பார்வதி. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகலைல? அடி எதுவும் பட்டுச்சா? இல்ல பெரியம்மா நான் நல்லா இருக்கேன். அப்போ உனக்கு ஒன்றும் ஆகலையாடா? நாங்களாம் பயந்தே போயிட்டோம். மச்சா அப்போ கிடைச்சிட்டா மச்சா. பார்வதி அப்போ அம்மா அப்போ அம்மா காணோடு போக நான் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்கடா போன? அப்போ உன்னை அழைச்சாங்களா? இல்லம்மா அப்போ உனக்கு கை கால்ல ஏதாவது வலிக்குதாமா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டேய் நீ நல்லா இருக்கடா. உன்னை காணோன்னதும் நாங்க எல்லாரும் தான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நீ வரத்துக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாலும் உன் பெரியம்மா தீய தலையில கொட்டிக்கிட்டு செத்துருப்பாடா. அவளோட வேண்டுதல கருப்பன் கேட்டதுனாலதான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காம்பா. அப்போவுக்கு தாய் மாமா ஸ்தானத்துல இருந்து நீதான் மடியில உட்கார வச்சு காது குத்தணும்டா. நானா? டேய் என்னடா கதிரு நானான்னு கேக்குற? நீதான்டா. போ போய் உட்காரு. டேய் கதிரு வாடா. நீ தாண்டா தாய்மாமா முறையை செய்யணும். வா வா. பெரியப்பா இப்ப கூட உன்னை கெட்டு போல. மொட்டை அடிக்கிறது மட்டும் வேணாமே பெரியப்பா. ஏய் டேய் இவ்வளவு போராடினதே இதுக்காக தான்டா. ஒழுங்கா மொட்டை அடிச்சுக்க. நம்ம பையன் மொட்டையிலயும் அழகா தான் இருக்கு. என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? ஆ. அவன் எப்பவுமே அழகுதான். அப்படியா? அழகுடா.